Hi everyone, welcome to Litlens channel. இன்னைக்கு நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸ் பிளேயான ஒத்தல்லோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரிக்குள்ள எஸ்ஸே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஏப்ரல் 23, 1564 ஸ்டாட்ஃபோர்ட் அப்பன் ஏவன் இங்கிலாண்டில் பிறந்து ஏப்ரல் 23, 1616 இறந்துருக்காங்க. இவங்க ஒரு இங்கிலீஷ் பிளேரைட், போயட் அண்ட் ஆக்டர். இவங்களை பேட் ஆஃப் ஏவன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க டோட்டலாக 39 plays, 154 sonnets அண்ட் 2 லாங் நெரேட்டிவ் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. இவங்களோட ஃபேமஸ் பிளேன்னு பார்த்தா ஹேம்லெட், மேக்பெத், ரோமியோ அண்ட் ஜூலியட், ஒத்தல்லோ, கிங் லேயர் அண்ட் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். அபவுட் த ஒத்தல்லோ, இது ஒரு ட்ராஜடி ஜானரில் எழுதியிருக்காங்க. 1603 to 1604 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. இதோட செட்டிங்னா வீனஸ் அண்ட் சிப்ரஸ். இதோட மெயின் தீம்ஸ்னால் ஜெலசி, பெட்ராயல், ரெசிசம், மேனிப்புலேஷன், ஹானர் அண்ட் ஃபேட்டம். இதை 1622 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 5 acts இருக்குது. ஒத்தல்லோ ஏ நோபல் பட் இன்செக்யூர் மூரிஷ் ஜெனரல். மூர் அப்படின்னா இந்த கருப்பினத்தவங்களை தான் மூர்னு சொல்லுவாங்க. ஒத்தல்லோ இஸ் ஆல்சோ பிளாக் பீப்புள். டெஸ்டிமோனா ஒத்தல்லோவும் டெஸ்டிமோனாவும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவாங்க இந்த ட்ராஜடியில். யாகோ வில்லன். கேஷியோ ஒத்தல்லோட ஃப்ரெண்டு. எம்லியா டெஸ்டிமோனாவோட சர்வன்ட், அட் த சேம் டைம் யாகோவோட ஒய்ஃபு. ரொட்ரிங்கோ எ ஃபுல்லி ஷூட்டர் மேனிப்புலேட்டட் பை யாகோ. ரொட்ரிங்கோ டெஸ்டிமோனா மேலே ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒத்தல்லோ ஒரு பிரேவ் மேன். வார்லலாம் ரொம்ப பிரேவாக ஃபைட் பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்ட் யார்? கேஷியோ ஒத்தல்லோ 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒத்தல்லோவுக்கு டெஸ்டிமோனா மேலே ஒரு ஒன் சைடாக லவ் இருக்கும். அந்த லவ்வை கேஷியோட்ட சொல்லுவான், நான் டெஸ்டிமோனாவை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு. கேஷியோ ஒத்தல்லோ அண்ட் டெஸ்டிமோனா லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியும்னா டெஸ்டிமோனாவோட ஃபாதர் பிரபான்சியோவுக்கு தெரியும். பிரபான்சியோ வெனட்டைனோட செனட்டர். பிரபான்சியோவுக்கு ஒத்தல்லோவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் இல்லையா. டெஸ்டிமோனா ஒயிட் பீப்புள். ஸோ இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் லேட்டராக அவன் ஒத்தல்லோவுக்கு பீப்புளோட சப்போர்ட் நிறையா இருக்கும். ஸோ பிரபான்சி அக்செப்ட் பண்ணிப்பான். அதுக்கு முன்னாடியே ஒத்தல்லோவும் டெஸ்டிமோனாவும் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஒத்தல்லோ கேஷியோவுக்கு லெப்டினன்ட்டுங்கிற ப்ரொமோஷன் கொடுக்குறான். ஏன்னா அவன் தானே ஒத்தல்லோ டெஸ்டிமோனா லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணான். ஸோ இந்த பொசிஷன் கொடுத்ததுனால, இந்த ப்ரொமோஷன் கொடுத்ததுனால யாகோவுக்கு ஒத்தல்லோ மேலே ஒரு பொறாமை ஏற்படுது. அட் த சேம் டைம் ரொட்ரிங்கோ இருக்கான் இல்லையா, யார்? டெஸ்டிமோனாவை ஒன் சைடாக லவ் பண்ணுறான். ரொட்ரிங்கோ யாகோவை கூப்பிட்டு, நான் உனக்கு சம் அமௌண்ட் தரேன், எனக்கு ஒத்தல்லோவும் டெஸ்டிமோனாவும் சண்டை போட வச்சு டெஸ்டிமோனா என்னை லவ் பண்ணுற மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். யாகோ இப்போ அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறான். இப்போ ஆக்ட் 2, சிப்ரஸ்க்கும் டர்க்ஸ்க்கும் ஒரு வார் நடக்கும். அந்த வாருக்கு தான் ஒத்தல்லோ சிப்ரஸ்க்கு போவான். அந்த வாரில் ஒத்தல்லோ வின் பண்ணிவிடுவான். அந்த செலப்ரேஷனை ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டியில் எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ ஒத்தல்லோவுக்கும் கேஷியோவுக்கும் ஃபைட் வரா மாரி யாகோ ஒரு சீனை க்ரியேட் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ ஆக்ட் 3ல் யாகோட நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா, டெஸ்டிமோனாவுக்கும் கேஷியோவுக்கும் ஒரு லவ் அஃபேர் இருக்குது அப்படின்னு ஒத்தல்லோ கிட்ட போய் சொல்கிறான். ஒத்தல்லோ டெஸ்டிமோனாவுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பான். அது என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஹேண்ட் கர்ச்சீஃப். அந்த ஹேண்ட் கர்ச்சீஃபை கேஷியோ ரூமில் போய் யாகோ வைக்கிறான். ஒத்தல்லோ கூட்டிகிட்டு போய் காட்டுறான், இங்கே பாரு, டெஸ்டிமோனாவோட ஹேண்ட் கர்ச்சீஃப் கேஷியோ ரூமில் இருக்குது. டெஸ்டிமோனாவுக்கும் கேஷியோவுக்கும் ஒரு லவ் அஃபேர் இருக்குது. அவள் அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃபாக இருக்கா அவனுக்கு அப்படின்னு. இப்போ ஆக்ட் 4ல் யாகோ சொன்ன பொய் எல்லாத்தையுமே ஒத்தல்லோ பிலீவ் பண்ணுறான். ஒத்தல்லோவுக்கு இப்போ டெஸ்டிமோனா இறந்து போகணும், அவளை கொல்லணும். ஏன்னா அவள் தான் அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃபாக இருக்கா இல்லையா. கேஷியோ கூட ஒரு லவ் அஃபேரில் இருக்கா. ஸோ அவளை கொல்லணும்னு ஒத்தல்லோ நினைக்கிறான். இப்போ ஆக்ட் 5, ஒத்தல்லோ டெஸ்டிமோனாவை கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எம்லியா வரா. எம்லியா யார்? யாகோட ஒய்ஃபு, டெஸ்டிமோனாவோட மேடு. அவள் எல்லா உண்மையும் சொல்கிறா. யாகோ சொன்னது எல்லாமே பொய். கேஷியோவுக்கும் டெஸ்டிமோனாவுக்கும் எந்த ஒரு லவ் அஃபேரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒத்தல்லோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்புறம் அவனை கில் பண்ணிக்கிறான். அவனை கத்தியால் குத்திக்கிட்டு இறந்து போயிடுறான்.
யாகா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது ஒரு ட்ராஜடி இல்லையா, அதனால் சேட் எண்டிங்காகவே முடியுது. தேங்க்யூ டு ஆல். இந்த மாதிரி லிட்ரேச்சர் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.